ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டத்தில் 31வது சர்க்கம் 131வது சர்க்கம் யுத்த காண்டம் தான் நம்ம பார்க்க போகிறோம். அது ஸ்ரீராமருக்கு திருமூடி சூட்டுறது தான் இதில் ஃபுல்லுமே இருக்க போகுது. கைகையின் ஆனந்தத்தை பெருக்கும் பரதர் மூத்தவரும் பராக்கிரமம் உடையவருமான ராமபிரானை பார்த்து தலைக்கு மேலே கையை கூப்பி கொண்டு சொல்கிறாங்க, நான் தங்களின் அறிவுரைப்படி என் தாயாரை பெருமையுடன் பராமரித்தேன். அந்த விருப்பப்படி இந்த ராஜ்யம் எனக்கு தான் கொடுக்கப்பட்டது. தாங்கள் எப்படி எனக்கு கொடுத்தீங்களோ அதே போல் அதே மீளவும் தங்களுக்கு கொடுக்குறேன்னு பரதர் ஸ்ரீராமர்கிட்ட சொல்கிறாங்க. ரொம்பவும் பலம் கொண்ட ஒரு காளை தனியாக சுமக்கும் பாரத்தை ஒரு இளங்கன்று சுமக்க முடியாதது போல் இந்த பெரும் சுமையை, அதாவது அரசாட்சியை தாங்க முடியாது. என்னால் வெகு வேகமான நீரோட்டத்தினால் தகர்க்கப்பட்ட அணையிலிருந்து தண்ணீர் வெளியேறி கொண்டிருக்கும் போது அந்த தகர்ப்பை செப்பனிட்டு கட்டுவது என்பதுதான் இயலாத செயல். அதே போலதான் உரிமையுள்ள மன்னன் நாட்டை ஆளாததால் ஏற்பட்டுள்ள ஆட்சி குறைபாடுகளை நீக்கி செப்பம் செய்யும் திறன் என்னிடம் இல்லைன்னு பரதன் ஸ்ரீராமர்கிட்ட சொல்கிறாங்க. ராமச்சந்திர பிரபுவே, எதிரிகளை அடக்குபவரே, குதிரையின் நடையை கழுதையையும் அன்னப்பறவையின் நடையை காகமும் பின்பற்ற முடியாததை போல திறன்மிக்க தங்கள் வழியை பின்பற்ற என்னால் முடியாது. பெருந்தோழரே, மாமன்னரே, ஒரு மரம் வீட்டு தோட்டத்தில் வைத்து வளர்க்கப்பட்டது. கப்பும் கிளையுமா பெரித வளர்ந்தது. அதன் மேலே யாரும் ஏறக்கூட முடியலை. அதன் பிறகுதான் மலர்களும் பூத்தது. ஆனால் பழங்களை வெளிக்காட்டாமல் பட்டு போகுமே. ஆனால் அந்த மரம் எந்த பயனை கருதி வளர்க்கப்பட்டதோ அந்த பயன் கிட்டாமலே போயிடும். தங்களுடன் பக்தியுள்ள ஏவலர்களான எங்களை இனி தாங்கள் காப்பாற்றி பராமரிக்க விட்டாங்கன்னா மேலே சொன்ன உபமானம் தங்கள் விஷயத்திலும் பொருந்துவதாகவே ஆகும். அண்ணலே, தாங்கள் இப்போதே முடிசூட்டிக் கொள்வதை உலக மக்கள் எல்லாரும் பார்க்கணும் என்பதுதான் என்னுடைய ஆசையும் கூட. மிக்க ஒளியுடன் நண்பகல் சூரியனைப் போல தாங்கள் பிரகாசிப்பதை உலகம் பார்க்கணும். மன்னராக முடிசூட்டி கொண்டதுமே அரசர்க்குரிய மரியாதை சடங்குகள் தொடங்கப்பட்டுவிடும். ராமபிரானே, தங்கள் பல்வகை இசைக்கருவிகளின் இனிய யோசை, பெண்களின் மேகலை, சிலம்புகளின் நாதம், செவிக்கினிய பாடல்களின் ஒளி ஆகியவற்றை கேட்டுக்கொண்டே அதிகாலையில் கண் விழிக்கணும். சூரிய சந்திர நட்சத்திர மண்டலம் எதுவரை சுழறுதோ, இந்த பூமி எவ்வளவு காலம் நிலைத்திருக்கிறதோ அந்த காலம் வரை தாங்களே தான் இது எல்லாவற்றுக்கும் அதிபதியாக இருக்கணும். எதிரிகளின் நகரத்தை வெற்றி கொள்ளும் ராமர் பரதனின் வேண்டுகோளுக்கு செவி சாய்த்து அப்படியே ஆகட்டும்னு சொல்கிறாங்க. அதன் பிறகு ராமர் அழகான ஒரு ஆசனத்தில் போய் அமர்றாங்க. அதன் பிறகு சத்ருகனின் கட்டளின்படி மென்மையான கைகளை கொண்ட விரைந்து வேலை செய்கிற வேலை திறன் மிக்க நாவிதர்கள் ராமனின் முடிகளை மலிக்கிறாங்க. முதல்ல பரதன் நீராடினாங்க. அதன் பிறகு மகாபலம் பொருந்திய லக்ஷ்மணர் நீராடிறாங்க. தொடர்ந்து வானர மன்னன் சுக்ரீவனும் அரக்கர் மன்னன் விபீஷணனும் நீராடினாங்க. சடை நீக்கப்பட்ட ராமர் நீராடி ரொம்ப சிறந்த ஆடைகளை அணிந்து கண்கவர் மாலைகளை மற்றும் மணமிகு பூச்சிகள் பூசிக்கொண்டு மிக்க எழிலுடன் பிரகாசமாக விளங்கினாங்களாம். மாவீரரும் சேவை செல்வனும் இஸ்வாகு குல மாணிக்குமான சத்ருகனன் ராம லக்ஷ்மணர்களுக்கு அலங்காரம் செய்கிறாங்க. அப்போ தசரதனின் நல்லுள்ளம் படைத்த மனைவிகள் எல்லாரும் தம் கைகளால் சீதைக்கு அழகூட்டி அலங்காரம் செய்கிறாங்க. புதல்வனிடம் பேரன்பு கொண்ட கௌசல்யை வானர்கள் தன் மைந்தனுக்கு செய்த பேருதவியை நினைவில் வைத்து ரொம்ப மகிழ்ச்சியுடன் கண்ணும் கருத்துமா எல்லா வானர பத்தினிகளுக்கும் அலங்காரம் செய்கிறாங்க. பின்னர் சத்ருகனின் ஆணைப்படி சுமந்திரன் என்று தேரோட்டி எல்லா பாகங்களும் சீரமைந்த ஒரு தேரில் குதிரைகளை பூட்டி அங்கு கொண்டு நிறுத்தினாங்க. சத்தியத்தையே பராக்கிரமமாக கொண்ட பெருந்தோழர் ராமபிரான் சூரிய மண்டலம் போல தெய்வீக ஒளி வீசும் உத்தம ரதத்தில் ஏறிக்கொள்கிறாங்க. சுக்ரீவனும் ஹனுமானும் நீராடிய பிறகு பட்டுளி வீசும் ஆடைகளை அணிந்து கொண்டு அழகிய குண்டலங்கள் பூண்டு தேவேந்திரன் போல ஒளி வீசிக்கொண்டு அயோத்தியை நோக்கி புறப்படுறாங்க. சுக்ரீவனுடைய மனைவிகளும் சீதா தேவியும் மதிப்புமிக்க அணிகலன்களையும் கம்மல்களையும் அணிந்து கொண்டு பட்டணத்தை பார்க்கும் ஆவலுடன் புறப்பட்டு செல்றாங்க. அயோத்தியில்
தசரத மன்னருடைய அமைச்சர்கள் குலகுருவான வசிஷ்டரின் தலைமையில் ராமபிரானின் முடிசூட்டு விழா சிறப்பாக நடத்துவது குறித்து ஆலோசனை செய்ய தொடங்குறாங்க. அசோகன், விஜயன், சுமந்திரன் ஆகியோர் ராமபிரானுடைய மேன்மைக்காகவும் நகரத்தின் நலனுக்காகவும் ஆலோசனை நடத்துகிறாங்க. அதன் பிறகுதான் வசிஷ்டரை பார்த்து வெற்றியுடன் வந்திருக்கும் மகாத்மாவான ராமபிரானுடைய பட்டாபிஷேகத்திற்கு மங்களமான சடங்குகள் எது எது இருக்கோ அது எல்லாமே தங்கள் செய்யணும்னு வேண்டிக் கொள்கிறாங்க. அமைச்சர்கள் எல்லாரும் புரோகிதரிடம் மேற்கண்டவாறு தெரிவித்துட்டு ராமனை காண்பதற்காக பட்டணத்திலிருந்து விரைவாக வெளியே புறப்படுறாங்க. பச்சை வண்ண குதிரைகளும் பூட்டப்பட்ட தேரில் கண்ணனான இந்திரன் பவனி வருவதை போல தூயவரான ராமன் உத்தம ரதத்துல ஏறிட்டு அயோத்தி நகரத்திற்கு புறப்படுறாங்க. பரதன் தேர் குதிரைகளின் கடிவாளத்தை பிடித்து கொண்டாங்க. சத்ருகனன் குடையை ஏந்தி கொண்டாங்க. லக்ஷ்மணன் ராமன் சிரசில் காற்றும்படியாக வெண் சாமரம் வீசுறாங்க. அதாவது ஒரு விசிறிய போலி இருக்குள்ள அதை வீச ஆரம்பிக்கிறாங்க லக்ஷ்மணர். ஒரு புறம் நின்று லக்ஷ்மணன் சாமரம் வீசு, அரக்கர் மன்னனான விபீஷணன் எதிரில் நின்று கொண்டு சந்திரன் போல ஒளி வீசும் மற்றொரு வெண் சாமரத்தை ஏந்தி கொண்டு வீசுறாங்க. அப்போது ஆகாயத்துல முனிவர்களும் தேவர்களும் நின்று கொண்டு ராமனை தோத்தரிக்கும் இனிய ஒளி கேட்குது. பெரும் பலசாலியும் வானர மன்னனுமான சுக்ரீவன் மலை போல பேருருவம் கொண்ட சத்ருஜியம் என்ற யானை மேல் ஏறி கொண்டாங்க. வானரர்கள் மனித உருவத்தை ஏற்றி எல்லா வகையான அணிகலன்களையும் அணிந்து கொண்டு 9000 யானைகளின் மீது ஏறிக்கொண்டு போறாங்க. புருஷோத்திரமான ராமன் சங்கு பேரி தந்தூபி வாத்தியங்கள் ஒலிக்க வரிசை வரிசையா மாளிகைகள் விளங்கும் அயோத்தி நகருக்கு புறப்படுறாங்க. அயோத்தி நகர மக்கள் பரிவாரங்கள் முன்ன செல்ல மாபெரும் போர் வீரரான ராமன் எழில்மிகு தோற்றத்துடன் நேரில் வந்து கொண்டிருக்கதை பார்க்குறாங்க. அவங்க ராமனுக்கு நல்வரவு சொல்லி வாழ்த்துறாங்க. ராமனும் பதில் மரியாதை செய்கிறாங்க. சகோதரர்களால் சூழப்பட்டிருந்த ராமனுக்கு அதன் பின்னால் அவங்க செல்றாங்க. மந்திரிகளாலும் அந்தணர்களாலும் குடிமக்களாலும் சூழப்பட்ட ராமன் நட்சத்திர கூட்டத்தினுடைய சந்திரன் போல பொலிவுடன் விளங்குறாங்க. முன் வரிசையில தூரிய வாத்தியக்காரர்கள் போறாங்க. தாளம் ஸ்வஸ்திகம் எடுத்து போறாங்க. மகிழ்ச்சியுடன் மங்கள பாடல்களை இசைத்து கொண்டும் போறாங்களாம். ராமன் இவங்க எல்லாரோடையும் நகரத்தை நோக்கி போறாங்க. ராமனுக்கு முன்னதாக மஞ்சள் பூசிய அச்சதையை தாங்கியவங்க பசுக்களும் கன்னியைகள் வேதியர்கள் மற்றும் மோதகத்தை கையிலேந்தியே பலரும் போறாங்க. ராமன் சுக்ரீவனுடன் ஏற்பட்ட நட்பு பற்றியும் ஹனுமானின் ஆற்றலை பற்றியும் வானர்களின் வீர செயல்கள் அரக்கர்களின் படைபலத்தை பற்றியும் விபீஷணனின் சரணாகதி பற்றியும் அமைச்சர்களுக்கு சொல்றாங்க. அதை கேட்டு அயோத்தி நகர மக்கள் பேராச்சரியம் அடைகிறாங்களாம். அமைச்சர்களிடம் மேற்கொண்ட விவரங்களை கூறிய பேரொளி பொருந்திய ராமர் வானர்கள் புடைசூழ முற்றிலும் மனநிறைவுடன் வாழும் மக்கள் நிறைந்த இந்த அயோத்திக்குள் பிரவேசம் செய்கிறாங்க. அப்போ நகர மக்கள் தத்தம் வீடுகளில் கொடிகளை தூக்கி காட்டி வரவேற்கிறாங்க. அதன் பிறகு இஸ்வாகு மன்னர் பரம்பரையாக வசித்து வந்ததும் தந்தை தசரதன் வாழ்ந்ததுமான அழகிய மாளிகைக்கு போகிறாங்க. மகாத்மாவான தந்தையின் அரண்மனையை அணுகி உள்ளே போய் கௌசல்யை, சுமித்ரை, கைகை ஆகியவர்களை சிரம் தாழ்த்தி வணங்கிட்டு மன்னர் புதல்வரான ராமர் அறம் அனுஷ்டிப்பவர்களில் தலை சிறந்தவனான பரதனனை பார்த்து பொருள் பொதிந்த அன்பான சொற்களை இனிமையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதன் தொடர் பகுதியை நாளைக்கு பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீராம்.